சென்னை கோபாலபுரத்தில் பாக்ஸிங்கில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், பயிற்சி பெறுகின்ற வீரர்கள், வீராங்கனைகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஒரு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, ஒரு உலகத்தரத்தில் ஒரு பாக்ஸிங் அகாடமி இங்கே அமைக்கணும் அப்படின்னு. அவர்களுடைய திறனை கண்டறிந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்காக சென்னையின் மையப்பகுதியில் ஒரு பாக்ஸிங் அகாடமி கோபாலபுரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபாலபுரத்தில் சர்வதேச தரத்திலான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு பாக்ஸிங் அகாடமி அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கழகத் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதற்கான பணிகளை துவங்கி வச்சாங்க. தற்போது அந்த பணிகள்லாம் முடிவற்று வருகின்ற 25ஆம் தேதி 25th அன்னைக்கு நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்களே வந்து இந்த அகாடமியை திறந்து வைக்க இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான், நம்முடைய அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த பணிகள்லாம் எந்த விதத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த அகாடமி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியோட ஃபண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அவர் ஒதுக்கி தந்திருக்கிறார். அதேபோல் எம்எல்ஏ ஃபண்டு, சட்டமன்ற உறுப்பினர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மருத்துவர் எழிலன் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து கொடுத்துருக்கிறார். எம்பி ஃபண்ட்லேருந்து அண்ணன் தயாநிதி மாணவர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு இதுக்கு தனியாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் அந்த கேலரிஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 பேர் அமர்ந்து இந்த கேம்ஸை ரசிக்கிறதுக்காக அந்த வசதி செய்யப்பட்டிருக்கு. 2 பாக்ஸிங் ரிங், ஒரே நேரத்தில் 2 பாக்ஸிங் ரிங் அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவில் இந்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு டெடிகேட்டட் ஜிம் மற்றும் ட்ரைனிங் ரிங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பல சர்வதேச பாக்ஸிங் வீரர்களை உருவாக்க இந்த பாக்ஸிங் அகாடமி முழு அளவில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் பேசுனதை கேட்டு எத்தனை பேர் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து இந்த PM ஸ்ரீயோடைய உள்ளிட்ட NEP சரத்துக்களை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நிதி கொடுப்போன்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா விதிகளுக்கு தமிழக அரசு உட்படுறதில்ல, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு குறிப்பா சொந்த அரசியல் காரணங்களுக்காக இதை ஏற்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டி வைக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த அதிகாரிகளும் வந்து முழுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி ஒன்றிய அரசு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கல்வியில் மட்டுமல்ல, ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்று 1 ரூபா கூட அவங்க ஒதுக்கலை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை. ஆனால் வந்து வாய் கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு, வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு மாதிரி திருப்பி கேட்கறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொன்னது வந்து நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை வந்து குறுக்கு வழியில் வந்து திணிக்க முயன்று எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த சுச்சுவேஷனையும், எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாங்கிறதே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 வந்து தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான். இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிதி திருப்பி எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் PM ஸ்ரீ ஃபண்ட் சைன் பண்றதுக்காக, PM ஸ்ரீ ஸ்கூல் ஏற்றுக்கிறதுக்காக MOU போடுறதுக்கு குழு அமைச்சது ஏன் அப்படிங்கிற கேள்வி அதிமுக. குழு தானே அமைச்சோம். நாங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி அடிமைத்தனமா ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் வந்து வாங்க கொடுங்க, நீட்டை வந்து அனுமதிங்கன்னு சொல்லி அது மாதிரி பண்ணலையே. குழு தானே அமைச்சோம். அதை ஆராய்வதற்கான குழு அமைச்சோம். குழு அதை ஏத்துக்கலையே. குழு ஏத்துக்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டு இரட்டை வேடம் போடுது திமுக. இந்த மாதிரி விவகாரங்கள் மத்திய அரசு ஒரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் இரட்டை வேஷம் போடுறாங்க, யார் 3 வேஷம் போடுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. தலைவர் அவரோட வேலையை பாக்குறாரு. Okay, sir, what is your